ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேலையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தவும், கர்த்தருடைய வசனத்தை கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இணைந்து தியானிக்கவும் தேவன் தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்கின்றேன். அல்லேலூயா. இல்லையா? உங்கள் கைகளிலே வேத புஸ்தகம் இருக்குமே ஆனால் வாசிக்க கேட்ட வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை யாவரும் சேர்ந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த நாளில் இந்த வசனத்தின் ஒரு பதம் புதிய சிருஷ்டி என்ற தலைப்பிலே தேவனுடைய வசனத்தை தியானிக்க போகின்றோம். புதிய சிருஷ்டி, நியூ கிரியேஷன். காமன் டிரான்ஸ்லேஷன்லேருந்து வாசிப்போம். ப்ரெசன்டேஷனில் இருக்குது காமன் டிரான்ஸ்லேஷன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் புதியதொரு படைப்பு அவனுக்குள் தோன்றுகிறது. அவனுக்குள்ளாக இருந்த பழையன கழிந்து போயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் புதியதொரு படைப்பு தோன்றுகிறது, பழையன கலைந்து போயின. புதிய சிருஷ்டி, புதிய படைப்பு நமக்குள்ளாக உருவாகுகிறது. நியூ கிரியேஷன், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், salvation is not a single event. Holy Spirit anointing is a continuous process என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளில் கம்ப்ளீட் salvation, பரிபூர்ண ரட்சிப்பு. பரிபூர்ண ரட்சிப்பு என்பது இட் இஸ் நாட் ஒன்லி a decision, it is a transformation, completely new, not improved version. நம்மை முழுவதுமாக, முழுவதுமாக தேவன் புதிய சிருஷ்டியாக உங்களையும் என்னையும் படைக்கின்றார். புதிய சிருஷ்டி என்று சொல்லும்போது நாட் ரிட்ரோஃபைட் ஆர் நாட் மாடிஃபைடு, நாட் இம்ப்ரூவ்டு. இல்லை, சாஃப்ட்வேரில் சொல்லுவோம் சாஃப்ட்வேர் அப்டேட்டட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட்டட். அப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. முழுவதுமாய் கம்ப்ளீட்லி நியூ லைஃப், நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நியூ பிகினிங் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். இந்த புதிய சிஸ்டிக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து வரும்போது நம்முடைய பாஸ்ட் லைஃப், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இவைகள் எல்லாம் ப்ரெசண்ட் லைஃபுக்கும் ஃப்யூச்சர் லைஃப்பையும் எஃபெக்ட் பண்ணாது. புதியதொரு வாழ்வு, புதியதொரு சிருஷ்டிப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கின்றோம். when we become a new creation, 2 things happen. முதலாவதாக என்ன நடக்குது என்று சொன்னால், பழையவைகள் ஒளிந்து போயின. இரண்டாவது, புதியவைகள் தோன்றுகிறது. 2 காரியம் நடக்குது புதிய சிருஷ்டி ஆகும்போது. ஒன்று, பழையவைகள் கலைந்து போயின, புதியவைகள் உண்டாக்கப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். சமீபத்தில் ஒரு விட்னஸை நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு குழந்தையே இல்லையா, வெகு நாட்களாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மிரக்கலை செஞ்சாங்களாம், பெரிய அற்புதத்தை செஞ்சாங்களாம். அந்த ஒய்ஃபுடைய பிளட் குரூப் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சான். சேஞ்ச் ஆகி கரெக்டான பிளட் குரூப் வந்து இருவருக்கும் குழந்தை பிறந்தது என்று சொல்லி. அப்போ தேவன் இடைப்பட்டால், தேவனுக்குள்ளாக நீங்களும் நானும் வரும்போது நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக மாற்றப்படும். புதிய சிருஷ்டியாக நீங்களும் நானும் மாறுகிறோம் என்று சொல்லி. If you accept Jesus Christ as a personal savior and confess in front of the church, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேப்டிசம் அல்லது கன்ஃபர்மேஷன் என்று சொல்கிறோம். இது ஒரு சடங்காச்சாரமான சாக்ரமெண்ட் அல்ல. இது என்னென்னா, நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்கு முன்னதாக நீங்கள் அதை கன்ஃபஸ் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, அதை அங்கீகரித்து உங்களுக்கும் எனக்கும் புதிய சிருஷ்டியாக, உங்களையும் என்னையும் புதிய சிருஷ்டியாக தேவன் உருவாக்குகிறார்.
தேவன் புதிய சிருஷ்டி உருவாக்கும் போது நம்மிடத்தில் இருந்த பழையவைகள் எல்லாம் கழிந்து போய் புதியவைகள் உண்டாகிறது என்று சொல்லி நியூ கிரியேஷன் குறித்து நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் நியூ கிரியேஷன் யூ மஸ்ட் நோ அபவுட் ஓல்டு கிரியேஷன், இல்லையா? புதிய சிருஷ்டியை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் பழைய சிருஷ்டி என்னவாக நாம் இருந்தோம் என்று சொல்லி முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய சிருஷ்டி எப்படி உருவாகிறது? இயேசு கிறிஸ்துவுக்குள் உருவாகிறது. அப்போ நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்குள் உருவாகிறோம் என்று சொல்லி இன் கிரைஸ்ட் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இன் ஆடம், அதற்கு முன்னதாக நீங்களும் நானும் எப்படி இருந்தோம் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர் இன் கிரைஸ்ட் யூ மஸ்ட் நோ ஹூ யூ வேர் இன் ஆடம். ஆதாமுக்குள்ளாக நீங்களும் நானும் என்னவாக இருந்தோம் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அப்ப கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லி நீங்களும் நானும் தியானிக்க வேண்டுமே. ஆனால் அதுக்கு முன்னதாக என்ன தியானிக்க வேண்டும்? ஆதாமுக்குள் நீங்களும் நானும் எப்படி இருந்தோம் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆதாமுக்குள் என்று சொல்லும்போது ஆதாமுக்குள் என்று சொல்லலாம், அல்லது எப்படி சொல்லலாம்? மாமிசத்திற்குள், இன் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லலாமா? அதே போல் இன் கிரைஸ்ட் என்று சொல்லும்போது அதை எப்படி சொல்லலாம்? இன் ஸ்பிரிட், ஆவிக்குள்ளாக சொல்லலாம். நாம் ஆவிக்குள்ளாக மாறும்போது வேண்டும் என்று சொன்னால் சரீரத்திற்குள்ளாக மாமிசத்திற்குள்ளாக இருந்த காரியங்கள் மாற்றப்பட வேண்டும். கர்த்தர் ஆதாமை உருவாக்கினார், உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே உருவாக்கி படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆதாமையும் படைத்தார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன என்று சொல்லி மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி கர்த்தரிடத்திலே பரிபூர்ணமாய் இருந்தது, பின்னே ஏன் ஆதாம் ஒருவனை படைத்தார்? போதும், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. உங்களை என்னையும் சிருஷ்டித்தார் என்று சொன்னால் நம்முடைய பொறுப்பு என்னது? தேவ பக்தி உள்ள சந்ததியை நீங்களும் நானும் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி, நீங்களும் நானும் தேவ பயமுள்ள பக்தி உள்ள ஒரு சந்ததியை நீங்களும் நானும் உருவாக்க வேண்டும். சரி, தேவன் எப்படி மனிதனை, ஆதாமை, முதல் மனிதனை எப்படி படைத்தார் என்று சொல்லி பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக. போதும், 2 காரியங்கள் சொல்றாரு. மனிதனை எப்படி உருவாக்குறார்னா தன்னுடைய சாயலே போல, சாயலாகவும், அடுத்தது என்னது? ரூபத்தின்படியும் உருவாக்குகிறார். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமேனால் இன் இமேஜ் அண்ட் லைக்னஸ். 2 காரியங்கள். இமேஜ் என்று சொல்வதற்கு எபிரேயத்திலே டீசெலேம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஜெலேம், டீசெலேம் என்று சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபோட்டோ காப்பி. நம்ம சர்டிஃபிகேட் எல்லாம் ஃபோட்டோ காப்பி எடுப்போம், கலர் ஜெராக்ஸ். கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அவரை போலவே ஒரு ஜெராக்ஸ் எடுத்தாராம். அதுதான் யாரு? ஆதாம். அப்போ லைக்னஸ், அதாவது ரூபம் என்று சொன்னால் டிமுட் என்று சொல்லி எபிரேய பதம் எழுதப்பட்டிருக்கிறது. சிமிலர்லி, அப்போ ஒரு ஜெராக்ஸ் காப்பி போல, அதை போல ஒரிஜினலை போலவே கர்த்தர் என்ன செஞ்சாராம்? ஆதாமை உருவாக்கினாராம். இப்போ ஒரு கேள்வி, நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம்? ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. அப்போ தேவனுக்கு ரூபமே இல்லையே, எப்படிங்க நம்மளை சாயலாகவும் ரூபத்தின்படியும் உருவாக்குனாரு?
கேள்வி வருதா இல்லையா? கேள்வி வருது. மனிதனை 3 காம்பனண்டாக படைத்திருக்கிறார். என்னென்ன? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரம். ஸ்பிரிட், சோல், பாடி என்று சொல்லி 3 காம்பனண்டாக படைத்திருக்கிறார். அதில் நம்ம சரீரத்தின்படி கர்த்தரை போல படைக்கப்படவில்லை. கர்த்தரை போல சரீரத்தில் படைச்சிருந்தா நம்ம எல்லாரும் என்ன எப்படி இருப்போம்? ஒரே மாதிரி இருந்திருப்போம்ல. இப்போ பார்த்தா ஒருத்தர் கருப்பாக இருக்காரு, ஒருத்தர் எப்படி இருக்காரு? சிவப்பாக இருக்காரு. ஒருத்தர் நெட்டையாக இருக்கிறாரு, ஒருத்தர் குட்டையாக இருக்கிறாரு. ஒருத்தருக்கு மூக்கு நீளமாக இருக்குது, ஒருத்தருக்கு மூக்கு சின்னதாக இருக்குது. அப்போ நீங்களும் நானும் சரீரத்தின்படி தேவனை போல சிருஷ்டிக்கப்படவில்லை. சரி, அப்போ அடுத்தது என்னது? சோல். சோல்னா என்ன? மைண்டு. கர்த்தர் சொல்கிறாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்போ நம்ம சோல்லையும் தேவனை போல படைக்கப்படலை. அப்போ எதில் தேவனை போல படைக்கப்பட்டிருக்கிறோன்னா, எதில் படைக்கப்பட்டிருக்கோம்? ஆவியிலே, ஸ்பிரிட்டில், ஆவியிலே நீங்களும் நானும் தேவனை போல படைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஜீவ சுவாசத்தை கர்த்தர் தன்னிடத்தில் இருந்த ஆவியை ஆதாமின் இடத்திலே ஊதினார். அவன் என்னன்னா ஜீவ ஆத்மாவாக மாறினான். எப்படி படைச்சார் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. வாசிப்போமா? சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். நம்முடைய டிரான்ஸ்லேஷன்ல எப்படி எழுதிட்டாங்கன்னா, நீர் அவனை தேவ தூதரிலும் சிறியவனாக சிருஷ்டித்தீர்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. இதே பொது மொழிபெயர்ப்பில் காமன் டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்குன்னு வாசிப்போம். ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர். கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர். கடவுளை காட்டிலும் சற்றே சிறியவராக யாரை படைச்சாரு? ஆதாமை படைத்தார். இப்போ என்ன டிஃப்ரென்ஸ்னா, தேவனுக்குள்ளே இருந்த அதே ஆவி யார்கிட்டையும் இருக்கு? ஆதாமுக்குள்ளேயும் இருக்கு. ஒரே டிஃப்ரென்ஸ் என்னன்னா, கர்த்தருக்கு சரீரம் இல்லாதனால சர்வ இடங்களிலும் அது செயல்பட்டது. ஆதாமுடைய ஆவி எம்போர்டட் பாடிக்குள்ள, ஒரு சரீரத்திற்குள்ள அந்த ஆவி வைக்கப்பட்டதினால அது ஒரு குறிப்பிட்ட எல்லையில் மாத்திரம்தான் செயல்பட முடிந்தது. எல்லா இடங்களிலும் செயல்பட முடியவில்லை. ஏன்னா அவனுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி ஆதாமுக்குள்ளாக வைக்கப்பட்டதினாலே அவன் இருந்த ஏதேன் தோட்டத்தில் மாத்திரம் அது செயல்பட்டது. கர்த்தருடைய ஆவி எப்படி செயல்பட்டதோ அதே போல ஆதாமினிடத்திலும் கர்த்தருடைய ஆவி செயல்பட்டது. கர்த்தர் என்ன செஞ்சாரு? பூமி உண்டாக கிடவதுன்னார். உடனே என்னாச்சு? உண்டாச்சு. அந்த வார்த்தையின் வல்லமை, ஆவியின் வல்லமை யார்கிட்டையும் இருந்துச்சு? ஆதாமுக்குள்ளும் இருந்தது. இப்போ யோசித்து பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் போய் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் செய்யுன்னு சொன்னால், இவன்ட்ட சர்வலன்ஸ் கேமரா கிடையாது, ஜேசிபி எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட் கிடையாது. எப்படி அதெல்லாத்தையும் பண்படுத்தி இருக்க முடியும்? எப்படி பயன்படுத்தினார்னா, வார்த்தையினாலே. தேவனிடத்தில் இருந்த அதே ஆவி இந்த ஆதாமின் இடத்துல இருந்தபடினாலே அதே வார்த்தைகளினாலே எல்லா காரியங்களையும் மாற்றினார், எல்லா காரியங்களையும் செஞ்சாராம். ஆதாம் தேவன் எப்படி செயல்பட்டாரோ அதே போல் எங்கே மட்டும்தான் செயல்பட முடிஞ்சிச்சு? ஏதேன் தோட்டத்தில் மாத்திரம்தான் செயல்பட முடிந்தது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய ஆவி இவனுடைய சரீரத்திற்குள்ளாக வைக்கப்பட்டதினாலே இந்த சரீரம் எங்கெங்கெல்லாம் போதும் அங்கே மாத்திரம்தான் செயல்பட முடிந்தது. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய், சாகவே சாவாய் என்று சொல்லி நம்முடைய வேத புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, டி ஃபார் டி, டிரான்ஸ்லேஷன் ஃபார் டிரான்ஸ்லேட்டர்.
மொழிபெயர்ப்பாளர்களுக்கான மொழிபெயர்ப்பு. அந்த டிரான்ஸ்லேஷனில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்போம். வாசிப்போமா? ஸ்லைடில் இருந்து 16-17. But Yahweh said to him, You must not eat the fruit of the tree that will enable you to know what actions are good to do and what actions are evil to do. ஈவில் டு டூ. ரெண்டு காரியம். இது வரைக்கும் அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, நன்மை செய்ய தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, தீமை செய்ய தெரியல. தீமைனா என்னன்னே தெரியல. அந்த விருட்சத்தை புசிக்கும் போது என்னாச்சுன்னா, தீமையை அறிந்து கொண்டான். தீமையை அறிந்து கொண்டு தீமையை செய்ய வேண்டும், தீமை எப்படி இருக்க வேண்டும், அதை டேஸ்ட் பண்ணிடணும், அதை அனுபவித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்வம் அவனுக்குள்ளாக வந்தது. தொடர்ந்து வாசிப்போம். If you eat any fruit from that tree, on that day, your relationship with me will end. போதும். Your relationship with me will end. அவனுக்குள்ளாக இருந்த ஆவி தேவனோடு கூட கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போயிடும். நம்ம கைகளில் மொபைல் இருக்குது, அதில் சார்ஜ் இருக்கிற வரைக்கும் தான் என்ன செய்ய முடியும்? கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த சார்ஜ் போயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியாது? கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதுபோல் ஆதாமுக்குள்ளே இருந்த ஆவி இந்த விருட்சத்தை புசித்தபடினாலே அந்த ஆவி என்ன ஆயிடுச்சு? இன்ஆக்டிவ், டெட் ஆயிடுச்சு. நம்முடைய மெடிக்கல் டைமில் சொல்லணுன்னா என்ன ஆயிடுச்சு? கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? கோமா ஸ்டேஜ். உயிர் இருக்குது, ஆனால் என்ன செய்ய முடியல? கம்யூனிகேட் பண்ண முடியல, செயல்பட முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆதாம் தள்ளப்பட்டான். இந்த நிலைமை வந்த உடனே அவனுக்குள்ளாக இருந்த ஆவி இன்ஆக்டிவ் ஆகி தேவனோடு கூட கம்யூனிகேட் பண்ண முடியல. இது வரைக்கும் அவன் நினச்சான்னா உடனே யார் கூட பேச முடியும்? தேவனோடு கூட பேச முடியும். தேவன் பேசணுன்னா டைரெக்டாக பேச முடியும். வார்த்தைகளினாலே எல்லாவற்றையும் ஆளுகை செய்து கொண்டிருந்த அவனுடைய ஆவி மரித்து விட்டது. அந்த ஆவி மரித்து இன்ஆக்டிவ் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போனதுனாலே அவனால் என்ன செய்ய முடியவில்லை? செயல்பட முடியவில்லை. இந்த சூழ்நிலை ஏன் வந்தது என்று சொன்னால், முதலாவது ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சாங்க? யாருக்கு செவி கொடுத்தாங்க? சர்ப்பத்திற்கு. ஒரு பொய் ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக வந்தது. அந்த பொய் என்னது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வேதாகமத்திலிருந்து வாசிப்போம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும். யாரை போல இருப்பீங்களா? தேவர்கள். பொது மொழிபெயர்ப்பில் பார்த்தா தேவனைப் போல மாறுவீர்கள். ஏற்கனவே ஆதாம் எப்படி தான் இருக்கிறாரு? தேவனைப் போல தான் இருக்கிறாரு. இப்போ ஒரு பொய் சொல்கிறான் சத்ருவானவன், நீங்கள் தேவனைப் போல மாறுவீர்கள் என்று சொன்னபோது இதுவரைக்கும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். இப்போ யாருடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க? சத்ருவானவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது, பொய்யை அவர் நம்பும் போது முதலாவதாக என்ன வந்துச்சு? கீழ்ப்படியாமை வந்துச்சு. என்ன? கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு, கற்பனையை அவர்கள் என்ன செஞ்சாங்க? மீறினாங்க. முதல்ல பொய் ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக வந்தது, அதை அவர்கள் நம்பினாங்க. அதன் விளைவாக அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? இப்போ கர்த்தருடைய கட்டளையை மீறி விட்டார்கள். சரி, கட்டளையை மீறினோம்னா அது மட்டும்தான் நடந்துச்சான்னா இல்லை. அதை தொடர்ந்து அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். போதும். யார் கொடுத்தா? ஸ்திரீ. யாரை ப்ளேம் பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு தன்னுடைய மனைவின்னு சொல்ல என்ன சொல்கிறாரு? நீர் எனக்கு கொடுத்த. இப்போ யார்? 2 பேரையும் ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே இருந்ததே எத்தனை பேர் தான்? 2 பேர் தான். 2 பேரையும் ப்ளேம் பண்ணிட்டார். இந்த அம்மாவை கொடுத்த நீர். ஏவாள் என்ன செஞ்சு? 13ஆம் வசனத்தில் நீர் படைத்த இந்த சர்ப்பம் என்ன சொல்லுச்சுன்னு அந்த அம்மா பழி யார் மேலே போட்டுருச்சு? கர்த்தர் மேலே போட்டுருச்சு. பிளேமிங் அதர்ஸ். பல நேரங்களில் ஆல்வேஸ் பிளேம் அதர்ஸ் ஃபார் அவர் சஃபரிங். மற்றவர்களை நம்ம ப்ளேம் பண்ணுவோம். இப்போ முதலாவதாக பொய் வந்துச்சு. பொய் வந்து டிஸ்ஒபீடியண்ட்டை கொண்டு வந்துச்சு. டிஸ்ஒபீடியண்ட் என்ன கொண்டு வந்துருச்சு? ப்ளேம் கொண்டு வந்துருச்சு.
ஆல்வேஸ் அடுத்தவங்கள பார்த்து இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவத்திற்குள்ளாக 2 பேர் வந்துட்டாங்க. யார்? ஆதாமும் ஏவாளும். சரி, இதுதான் இப்படின்னா இது பெத்து போட்டதுக்களாவது எப்படி இருந்துருக்கும்? காயேன் என்ன செஞ்சார்? எடுத்த உடனே பலி செலுத்தின உடனே தம்பியுடைய பலியை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? அங்கீகரித்தார். சரி, தம்பி தானே, தம்பியுடைய பலி அங்கீகரிச்சிட்டாரு, நல்லது. அடுத்த தடவை என்ன செஞ்சுருக்கலாம்? நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நல்ல பலியை கொண்டு போவோம் அப்படின்னு நினச்சானா ஒன்று என்ன வந்துச்சு? பொறாமை வந்துருச்சு. அது எப்படி? நான் இருக்கும்போது என் தம்பியுடைய பலியை நீங்கள் அங்கீகரிச்சிங்க, இப்போ என்ன வந்துருச்சு? பொறாமை வந்துருச்சு. பொறாமை என்ன வந்துச்சு? எரிச்சலை கொண்டு வந்தது. எரிச்சல் என்ன கொண்டு வந்துச்சு? கோபத்தை கொண்டு வந்தது. கோபமும் மூர்க்கமும் எதை கொண்டு வந்துச்சு? தம்பியை கொன்று போட்டான். இப்போ தான் 13வது ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணது. 4வது அதிகாரத்திலே கர்த்தருடைய சிருஷ்டியை அழிக்கக்கூடிய மனிதர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள். இந்த காரியம் எல்லாம் தொடர்ந்து நடந்து வந்தது. ஆதாம் பெறுகிற எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஆதாம் தானே கனியை சாப்பிட்டாரு. ஆனால் ஆதாம் பெறுகிற ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சாங்க? அவர்களுடைய ஆவியும் எப்படி தான் பிறந்துச்சு? மரித்து தான் இருந்துச்சு. ஆதாம் ஒருத்தர் தானே. இன்றைக்கி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஆதாம் என்னைக்கோ சாப்பிட்ட கனிக்கு நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும்? நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஆனால் ஆதாமை தேவன் ஒரு மனிதனாக கிரியேட் பண்ணல. அதுக்கு பேர் தான் ப்ரோக்ரியேஷன் சொல்லுவாங்க. ப்ரோக்ரியேஷன் பைபிள் காலேஜில் சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ரோக்ரியேஷன் என்று சொல்லி புரோட்டோடைப் என்று சொல்லுவாங்க. புரோட்டோடைப்னா என்ன? இப்போ சைனாவில் போய் ஒரு சின்ன ஒரு ஸ்பேர் பார்ட்டை கொடுத்து இதை பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்வாங்க? சிஎன்சி மிஷினில் கொடுத்து ஒரு 1,00,000 பீசஸை ஒரே நாளில் உருவாக்கிடுவாங்க. அப்போ அதுக்கு முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய காரியம் ஒன்றே ஒன்று தான். ஒன்றே ஒன்று எத்தனையை உருவாக்குது? 1,00,000 உருவாக்குகிறது. அதே போல் ஆதாமை தேவன் உருவாக்கும் போது ஆதாமாக கிரியேட் பண்ணல, ஆதாமுக்குள் இந்த முழு மனுக்குலத்தையும் பார்க்குறார். அதனால தான் இந்த மனுக்குலம் முழுவதும் என்னாச்சு? அவர்களுடைய ஆவி என்ன ஆச்சு? இன்ஆக்டிவாக கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அது தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியவில்லை, தேவனோடு கூட பேச முடியவில்லை. அப்படியாக இன்ஆக்டிவ் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. கர்த்தர் பார்த்தாரு, இந்த காரியத்தை மாற்றணும். இவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியை என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்க வேண்டும். மரித்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த மனித குலத்தின் ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டும். அது எப்படி செய்யணும்னு பார்த்தா அது செய்ய முடியாது. அதில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. முதலாவதாக என்ன இருந்துச்சு? மனித குலத்தின் மீது பாவம் இருந்தது. அந்த பாவத்தை நீக்கினால்தான் என்ன செய்ய முடியும்? இந்த ஆவியை உயிர்ப்பிக்க முடியும். இப்போ பாவத்தை நீக்க வேண்டும். அதனால தான் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த மனித குலத்திற்காக பிறந்து அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரித்தார். அவர் உயிரோடு கூட எழுந்தபோது நம்முடைய பாவங்கள், முழு மனுக்குலத்தின் பாவங்கள் யார் மீது சுமத்தப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டது. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரோ இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு. யாரை கண்டு? சந்ததியை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு சந்ததி கிரியேட் ஆகப்பட்டது. முதல்ல ஒரு சந்ததி உருவாக்கப்பட்டது. அந்த சந்ததி மூலமாக யாரை பார்த்தாரு? கர்த்தர் தேவன் என பிதாவானவர் முழு மனுக்குலத்தையும் பார்க்குறாரு. இப்போ இன்னொரு சந்ததி உருவாக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் போது மற்றொரு சந்ததி உருவாக்கப்படுகிறது. அந்த சந்ததியை கண்டு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அது அவர் மூலமாக ஒரு சந்ததி உருவாக்கப்பட்டது. ஆதி ஆதாம்
இரண்டாவது ஆதாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு சந்ததி உருவாக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்களும் நானும் ரட்சிப்பை பெறுகிறோம். அந்த ரட்சிப்பை பெறும்போது நம்முடைய ஆவி என்ன செய்யுது? உயிர்ப்பிக்க தொடங்குகிறது. இப்போ கோமா ஸ்டேஜில் இருந்து எப்படி ஆயிடுச்சு? பேரலைஸ் மாதிரி செயல்படுது, ஆனால் என்ன செய்ய முடியல? முழுமையாக செயல்பட முடியவில்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2வது வசனம் வாசிப்போம். பூமியானது ஒடுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆண்டவராகிய கர்த்தர் கிரியேட் பண்ணுறாரு. வானத்தையும் பூமியும் தேவன் உண்டாக்கும் போது எல்லாத்தையும் நேர்த்தியாய் உண்டாக்குனாரு. 2வது வசனம் சொல்லுது, அது உருவாக்கின எல்லாம் என்ன ஆயிடுச்சு? வெறுமையும் ஒழுங்கின்மையும் ஆழத்தின் மீது இருளும் உண்டாயிற்று. உடனே தேவன் பார்க்குறாரு, இந்த இருளை நீக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன வரணும்? வெளிச்சம் வர வேண்டும். வார்த்தையாகிய வெளிச்சம். நம்ம இந்த வெளிச்சம் சொன்னோடனே என்ன நினைப்போம்? சூரியன் நினச்சிருவோம். சூரியனை எப்போ தான் படைக்கிறாரு? 4வது நாள் தான் படைக்கிறாரு. இப்போ வெளிச்சம் உண்டாக கடவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கரெக்டான டிரான்ஸ்லேஷன் பார்த்தா வெளிச்சம் அங்கே தரிப்பிக்க கடவுது என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்க வேண்டும். அவர் சொல்கிறாரு, வெளிச்சமாகிய வார்த்தையாகிய வெளிச்சம் அந்த இடத்துல போய் நில்லுங்கன்னு சொல்கிறாரு. ஒன்றே வார்த்தையாகிய குமாரன் அந்த இடத்துல நின்ன உடனே என்ன மாறிடுச்சு? இருள் மாறியது. ஆனாலும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது. அப்போ என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சு? ஆவியானவர் அசைவாட வேண்டும். ஆவியானவர் அசைவாட ஒழுங்கின்மையும் வெறுமையும் முழுமையாக மாறுகிறது. அதுபோல வார்த்தை நமக்குள்ளாக இருந்தாலும் அந்த வார்த்தை பரிபூர்ணப்பட வேண்டும். சேல்வேஷன், நம்முடைய ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த ரட்சிப்பின் பரிபூர்ணத்தை பெற வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரையில் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். அதை தான் ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? வெயிட் பண்ணாங்க. எது வரைக்கும்? பெந்திக்கோஸ்தின் நாள் வரைக்கும் அவர்கள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்கள். கர்த்தர் பார்த்தாரு, இப்போ இந்த ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டும். ஆகையினாலே ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த திட்டத்தின்படியாக பெந்திக்கோஸ்தின் நாளிலே அவருடைய ஆவியை மீண்டுமாக இவர்களுக்குள்ளாக வைக்கிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 3 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை, இதுவரைக்கும் பண்ணப்பட்ட உடன்படிக்கையின்படி அல்ல. இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? புதிய உடன்படிக்கை. தொடர்ந்து வாசிப்போம். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, முந்தைய உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, புதிய உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து, என்னுடைய நியாயப்பிரமாணத்தை, முன்னாடி நியாயப்பிரமாணத்தை மோசையின் மூலமாக எழுதி கொடுத்தார். இப்போ என்ன செய்கிறாரு? என்னுடைய நியாயப்பிரமாணத்தை அவருடைய உள்ளங்களிலே வைத்து அதை அவர்களுடைய இருதயத்திலே எழுதி நான் அவர்களுடைய தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள் என்று சொல்கிறார். அப்போ அவருடைய புதிய உடன்படிக்கையை, நியாயப்பிரமாணத்தை நம்முடைய உள்ளத்திலே வைத்து எல்லா காரியங்களும் உடன்படிக்கையை நம்முடைய இருதயத்திலே எழுதுகிறார். இது பழைய உடன்படிக்கையை போல அல்ல, இது ஒரு புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளாக நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு, நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்களும் நானும் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். மற்றொரு வசனத்தை கூட வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம்
26வது வசனத்திலிருந்து வாசிப்போம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்களுக்கு புதிய நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு புதிய ஆவியை உங்களிடத்திலே கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களுடைய உள்ளத்திலே மீண்டுமாக என்னுடைய ஆவியை வைத்து உங்களை என்னுடைய கட்டளைகளிலே நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, மீண்டுமாக தன்னுடைய ஆவியை நமக்குள்ளாக வைக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்களும் நானும் எலிஜிபிளாக இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். அந்த ஆவியானவர் மீண்டுமாக நம்மை எப்படி நடத்துகிறார் என்று சொன்னால், அவருடைய கட்டளைகளை நடக்கவும் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்களும் நானும் அந்த பரிபூர்ண ரட்சிப்பை பெறுகிறோம். அந்த ரட்சிப்பு பரிபூர்ணப்பட வேண்டுமே ஆனால் வார்த்தை மாத்திரம் போதாது. ஆதியாகமத்தில் பார்த்தோம், வார்த்தை வந்து நின்றுச்சு, ஆனால் அந்த வெறுமையும் ஒழுங்கின்மையும் மாற வேண்டுமே ஆனால் எது வேண்டும்? பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் வாஞ்சித்து, போன வாரத்தில் பார்த்தோம், வாஞ்சித்து அவரை அழைக்கும்போது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கின்றான். நீங்களும் நானும் வாஞ்சையோடு கூட பரிசுத்த ஆவியானவரை பார்த்து, பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளாக வாரும், எனக்குள்ளாக கிரியை செய்யும் என்று சொல்லும்போது புதிய சிருஷ்டியை உருவாக்குகிறார். உங்களையும் என்னையும் ஆதாமுக்குள்ளாக இருந்த படைப்பாக அல்ல, புதிய சிருஷ்டியாக உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் புதிய சிருஷ்டியாக மாறுகிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடியே பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார். உங்களையும் என்னையும் அந்த ஆவியை ஆதாமுக்குள்ளாக, ஆதாமின் மூலமாக உண்டான சர்வ சிருஷ்டி, சர்வ ஜனமும் சர்வ மக்களுக்குள்ளாக இறந்து போய் இன்ஆக்டிவாக இருந்த அந்த ஆவியை உயிர்ப்பிக்கக்கூடிய 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட ஒரே ஆவி உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம வார்த்தையை கேட்குறோம், இந்த சண்டே வந்து வார்த்தையை கேட்குறோம், அப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் போகிறோம், 6 நாட்கள் வெளி உலகத்தோடு கூட இருந்தபோது என்ன ஆயிரும்? மறுபடியும் சோர்ந்து போகிறோம். மறுபடியும் என்ன செய்கிறோம்? சண்டே வந்து வார்த்தையை கேட்குறோம், மறுபடியும் போகிறோம், சோர்ந்து போகிறோம். ஏன் இந்த காரியம் நடக்கிறது என்று சொன்னால், ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற போது நிச்சயமாய் வெற்றியுள்ள ஜீவியம், ஒரு விசுவாச வாழ்க்கையை நீங்களும் நானும், வெற்றியுள்ள விசுவாச வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்ந்து தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நிற்க முடியும். நீங்களும் நானும் வாஞ்சித்து கேட்க வேண்டும். வாஞ்சியோடு கர்த்தரிடத்தில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். தாகமுள்ளவன் மீது தண்ணீரை ஊட்டுவேன். தாகத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தை நோக்கி கேட்கின்ற போது தேவன் நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுக்க வல்லவராய் இருக்கிறாரோ. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாம் தேவனுடைய
பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம் ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட என்ன செய்கிறாராம்? சாட்சி கொடுக்கிறார். இப்போ சாட்சி விட்னஸ் கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? கோர்ட்டில் போய் விட்னஸ் கொடுக்குறோம்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஒருத்தர் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். இந்த தப்புக்கும் எனக்கும் என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை, நான் ஏன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் இந்த தவறை செய்யவில்லைன்னு முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். யார் சொல்லணும்? ஒரு நபர் சொல்லணும். அந்த நபர் சொன்னதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக யார் வரணும்? இப்போ சாட்சி வந்து சொல்லுவார், ஆமாங்க இவர் எப்படிப்பட்டவர், நல்லவர், இவரை பற்றி எனக்கு தெரியும், இவர் யாரும் இந்த மாதிரி தவறெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாருன்னு சாட்சி சொல்லணும். அதான சாட்சி. ஆவியானவர் சாட்சி சொல்லுகிறார் என்று சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். அது யார் சொல்லணும்? நீங்களும் நானும் சொல்லணும், ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று சொல்லி. நீங்களும் நானும் அதை ஏற்றுக்கொண்டாதான் ஆவியானவர் என்ன செய்வார்? சாட்சி கொடுக்க முடியும். முதல் நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறேன்? புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். புது சிருஷ்டியாய் இருக்கிறேன் என்று சொன்னால் பழையவைகள் கலைந்தன, எல்லாம் புதிதாயின என்கின்ற காரியத்தை நீங்களும் நானும் நம்பி அதை நம்ம வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி அறிக்கை செய்யும்போது தான் ஆவியானவர் என்ன செய்வார்? சாட்சி கொடுப்பார். நீங்களும் நானும் அதை சொல்ல வேண்டும். இப்போ எல்லோரும் எழுந்து நின்று 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை சொல்லுவோம். 2 கொரிந்தியர் வேத புஸ்தகத்திலிருந்து எடுத்துக்குவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எல்லாரும் சத்தமாக சேர்ந்து சொல்லுவோம். எல்லோரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? ரெடியா? எல்லாரும் எடுத்துட்டிங்களா? வாசிப்போம். இப்படி இருக்க நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னொரு முறை கூட சொல்லுவோமா? நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.